Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 2017 ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டு திருப்பி 2019 ரெண்டு கொஸ்டின், அதுக்கப்புறம் 14 இப்படி போகலாம். இப்போ பாருங்கள், இஃப் E is a finite extension of the field F, E is the finite extension of the field F, F1 ஒரு ஃபீல்டு, அதோடைய எக்ஸ்டென்ஷன் E, ஃபைனைட் எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் டிகிரி 3, டிகிரி 3ன்னா என்னங்க அர்த்தம்? தட் இஸ் E over F is equal to 3. தானங்க டிகிரின்னு சொல்வோம், தானே டிகிரின்னு சொல்வோம், டைமென்ஷன்ஸ். தட் இஸ் E over F is equal to 3, and if F has the 5 elements, if F has a 5 elements, if F has a 5 elements, then E has a how much elements? No question. If F has a 5 elements, then E has how many elements? That is the question. Here two data is given. One is E over F is equal to 3. E over F is equal to 3, that is degree. Here that is it is indicated the degree. E over F, the degree of the polynomial, like that. Here E over F equal to 3 and F contains 5 elements. F contains 5 elements. Then they ask how many elements in E? How many elements in E? இப்போ இதுக்கு என்ன எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு டெஃபினேஷனே இருக்குதுங்க. லெட் F be a finite field, finite field, and it contains in K, and it contains in K. K is also finite field. K is also finite field. Then K has q power of n elements, q power of n elements, where K over F is equal to n. Your finite definition. Let F be the finite field and F contains in K. K is also finite field. Then K has a q power of n elements, where K over F is equal to n. K over F is equal to n அப்படின்னு சொல்கிறாங்க. That means இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம், இங்கே டிகிரி, இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிகிரி 3. அப்போது இங்கே பாருங்கள், இந்த டெஃபினேஷன் பிரகாரம் இப்போ பாருங்கள், K over F என்னதுங்க ரிசல்ட்டு 3ங்களா? K over F equal to 3. F has எத்தனை எலிமெண்ட்ஸுங்க இருக்குது? 5 elements. F has 5 elements. F has 5 elements இல்லைங்களா? K over F equal to 3. F has a 5 elements. Then by definition என்னங்க இருக்கு? K has q power of n. இங்கே qன்றது என்னதுங்க? What is q here? That is 5. What is degree here? 3. That is 5q. That is 5q. 5q is nothing but 125. So 125 here, B is the correct answer. 125 elements. Clear ஆகுதுங்களா? F is the in the problem is the basic definition. Let F be the finite field and F is containing K. K is also considered a finite field. Then K has a q power of n elements, where K over F is equal to n. Where K over F is equal to n ஆக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வரோம். K over F equal to 3ங்களா? டிகிரி என்னதுங்க? 3 சொல்லியாச்சு. டிகிரி வந்து 3ன்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? F has 5 elements. Then K has a q power of n. That is F உடைய எலிமெண்ட்ஸ் உடைய power of degree, that is 5 cube is equal to 125
of 125 elements is there. So B is the correct answer. Clear ஆகுதுங்களா? ஸோ இதை கிளியராக நமக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் பேசிக் வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 125 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். 125 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இப்போ பாருங்கள், இந்த என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, √2 + cubic root of 5. Cubic root of 5 is a algebraic over. Algebraic over Q, rational number of degree is dash. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏக்கு 2, பிக்கு வந்து 5, சிக்கு வந்து 6, டிக்கு வந்து 3. இப்போ என்னங்க மீனிங் இதுக்கு? இது ஒரு வேல்யூ. இஸ் அல்ஜிபிரிக் ஓவர் கியூனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓவர் கியூனா we have to take in the coefficients of the given polynomial from Q. That is called over Q. Algebraic over Q அப்படின்னா, this one is act as a one of the root of the given polynomial. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலினாமியல் p of x is equal to x² plus 5x plus 6 அப்படின்னு இருக்குன்னா, that is this is root is equal to 0 இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே பாருங்கள், இப்போது அல்ஜிப்ரிக் ஓவர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் 3 2, அப்போ x + 3 இன்ட்டு x + 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ -2, -3 இல்லைங்களா? -2, -3 இஸ் த எக்ஸ் வேல்யூ. அப்போது எந்தெந்த வேல்யூஸ்லாம் எந்த பாலினாமியல்ஸுக்கு ரூட்டாக இருக்கிறதோ தட் வில் பி சே ஆஸ் ஏ அல்ஜிப்ரிக் ஓவர். அல்ஜிப்ரிக் ஓவர்னா ஒன்றும் கிடையாது, எந்த வேல்யூ எடுத்துக்கிறோமோ அந்த வேல்யூ அந்த பாலினாமியல். இப்போ ஓவர் கியூன்றது என்னதுங்க? ஓவர் கியூனா என்ன அர்த்தம்? the coefficients of x are taken from Q. Coefficients are taken from Q. Algebraic over Q அப்படின்னா what is the meaning for algebraic? This is algebraic over Q means this is acting as a one of the root of the polynomial of which degree? That will be going to find out. எந்த டிகிரிக்கு, எந்த பாலினாமியலுடைய டிகிரிக்கு இந்த √2 + cubic root of 5 வந்து அல்ஜிப்ரிக் ஓவராக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அல்ஜிப்ரிக் ஓவர்னா என்ன அர்த்தம்? that value should be satisfied, otherwise it's act as a root of the polynomial. இப்போ பாருங்கள், -2 -3 is the algebraic over x² plus 5x plus 6 of degree 2. என்ன பாலினாமியல் எடுத்துக்கிறோமோ அந்த பாலினாமியலோட டிகிரின்றது தெரியும், ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸு, ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸு. அப்போ அந்த ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் தான் ஒரு பாலினாமியல் டிகிரியை குறிக்குது. அப்போது -2, -3 இஸ் த அல்ஜிப்ரிக் ஓவர் p of x அப்படின்னு சொன்னோம்னா, that -2 and -3 act as a one of the roots. It act as a one of the root of the polynomial of degree 2. What is the highest power of x? That will be considered as a degree of polynomial. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -2 -3 என்னவா இருக்குது? இந்த பாலினாமியலுக்கு அல்ஜிப்ரிக்காக இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ப்ராப்ளத்தில் இந்த -2 -3ன்ற மாதிரி இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, x equal to √2 plus cubic root of 5 அப்படின்னு எக்ஸுக்கு கொடுத்துட்டு, அந்த எக்ஸோடைய வேல்யூ தட் அந்த எக்ஸு √2 plus cubic root of 5ன்ற ஒரு வேல்யூவை கண்டெயின் பண்ணி இருந்துச்சுன்னா, அந்த எக்ஸ் ஆனது எந்த பாலினாமியல் ஆஃப் டிகிரிக்கு அல்ஜிப்ரிக் ஓவராக இருக்கும்னு கேட்குறாங்க. அல்ஜிப்ரிக் ஓவர்னா தட் மீன்ஸ் ஆக்ட் ஆஸ் எ ரூட்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூ கொண்ட ஒரு பாலினாமியல், இந்த வேல்யூவை ரூட்டாக கொண்ட ஒரு பாலினாமியலை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பாலினாமியல் டிகிரி என்னன்னு சொல்ல போகிறோம். தட்ஸ் ஆல். அந்த பாலினாமியலுடைய டிகிரி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் மெயினான கான்செப்ட். அப்போது அல்ஜிப்ரிக் ஓவர் மீன்ஸ் தட் வில் பி ஆக்ட் ஆஸ் எ ரூட் ஆஃப் த ஒன் ஆஃப் த பாலினாமியல். That polynomial degree should be what? That will be going to find out. Either it may be 2 or 5 or 6 or 3. எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாச்சு இல்லைங்களா? இது √2 + cubic root of 5ங்கிறது வந்து அல்ஜிப்ரிக் ஓவர் க்யூவாக இருக்கும். தட் இஸ் அல்ஜிப்ரிக் ஓவர் க்யூ மீன்ஸ் ஒன் ஆஃப் த ஆக்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் த பாலினாமியல். The coefficients are taken from Q. அந்த coefficient taken from Qவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பாலினாமியலுடைய டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஒன் ஆஃப் த ரூட்டு √2 + cubic root of 5 அப்படின்றது இருக்குது. இதாங்க மீனிங். அப்போ சிம்பிளாக சொல்ல போனோம்னா √2 + cubic root of cubic root of 5 is act as a algebraic over, that is act as a one of the root of the polynomial of degree. Which degree? That is we are going to find out which degree. அப்போ என்ன டிகிரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாலினாமியலே கண்டுபிடிச்சா தான் என்ன டிகிரின்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? சிம்பிளாக சொல்ல போனோம்னா we are going to find out the polynomial, that polynomial having one of the root as √2 + cubic root of 5. √2 + cubic root of 5 ஒரு ரூட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறோம். அதோடைய டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஸ்டினை அழிச்சிட்றேன். ஐ ரிப்பீட் கொஸ்டின். ஆப்ஷன் மட்டும் இங்கே எழுதிக்கிறேன். ஆப்ஷன் என்னதுங்க, ஏ வந்து 2, பி வந்து 5, சி வந்து 6, டி வந்து 3 தானங்க இருக்குது. இப்போ ஆப்ஷனை அழிச்சிட்றேன், கொஸ்டினையும் அழிச்சிட்றேன். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம ஃபுல்லாக கோத்ரூ பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ண போகிறோன்னா √2 + cubic root of 5 எடுத்துட்டோம் இல்லைங்களா, அது ஒன் ஆஃப் த ரூட்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒன் ஆஃப் த ரூட்னா இப்போ நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா, x = -2 -3 இஸ் த ரூட்டுன்னு சொன்ன மாதிரி இங்கே x நம்ம என்னங்க சொல்லியிருக்கோம், √2 + cubic root of 5 எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்றதை எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அது ஒன் ஆஃப் த ரூட்டாக இருக்கிறதுனால. இப்போ என்ன பண்ணோன்னா x மைனஸ் ரூட்டோ கொண்டு வந்துடுறோம் = cubic root of 5 எடுத்துக்கிறோம். இந்த கியூபிக் ரூட்டை கேன்சல் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு பக்கமும் கியூபிக் எடுக்கிறேன். x - √2 the whole cube is equal to இது என்னதுங்க 5⁻1/3 whole power of 3ங்களா. இப்போ 3க்கு 3 கேன்சல் ஆகி x - √2 the whole cube is equal to 5ன்னு வந்துடும். அப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது, a - b the whole cube ஃபார்மில் இருக்குது. அப்போ a - b the whole cube ஃபார்முலா என்ன, that is a³ இல்லைங்களா -3a²b + 3ab² - b³ தானுங்க கான்செப்ட்டு. இதை வச்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக √2. ஸோ 3 × a என்னதுங்க axங்களா. ஸோ x², பியோட வேல்யூ √2 ப்ளஸ் 3 × ஏயோட வேல்யூ என்னதுங்க எக்ஸு, பியோட வேல்யூ √2² மைனஸ் √2 the whole cube. இது வந்துடுங்களா. அப்போ ரிசல்ட் நமக்கு என்னங்க கிடைக்கும், x³ மைனஸ் 3x² × √2 ப்ளஸ் √2² பண்ணிங்கன்னா 2. ஸோ 6x இங்கே 2 ஆகிடுங்களா, 6x ஆகிடுங்களா. 6x மைனஸ் √2 the whole cube. √2 the whole cube எப்படிங்க எழுதலாம், √2 the whole cube 2 × √2ன்னு எழுதலாங்களா, 2 × √2ன்னு எழுதலாம். அப்போது இஸ் ஈக்குவல் டு 5. இந்த வேல்யூ x - 2 the whole cube ரிசல்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா x³ - 3x² × √2 ப்ளஸ் 3 × that is 6x - 2 √2 அப்படின்னு கிடச்சிருக்கு. -2 √2ன்னு கிடச்சிருக்கு.
நம்ம என்ன பண்ணுறோம், இதோட எக்ஸ்பென்ஷன் இங்கே கொண்டு வரோம். தட் இஸ் எஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் இன்ட்டு √2 அல்லது √2 3√2ன்னு போட்டுங்க இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 2√2 இஸ் ஈக்குவல் டு 5 எழுதலாங்களா? அப்போ பாருங்கள் 5 உள்ள எடுத்து வந்தால் எஸ் கியூப் ப்ளஸ் 6x எஸ் கியூப் ப்ளஸ் 6x மைனஸ் 5. இரேஷனல் நம்பர் இல்லாததெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு இந்த இது அந்த பக்கம் போச்சுன்னா என்னங்க வரும்? தட் இஸ் 3√2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2√2ன்னு வருங்களா? அப்போ 2√2ன்றதை வெளியே காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 2√2ன்றது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு ரிசல்ட் நமக்கு வந்துருக்கு இல்லைங்களா? இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம என்ன எடுத்துருக்குறோம், அல்ஜிபிரிக் ஓவர் க்யூன்னு எடுத்துக்கிறோம். க்யூவில் எடுத்துருக்கும் போது என்ன அர்த்தம், வாட் இஸ் த மீனிங்? க்யூவில் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸோடைய கோஃபிஷியன்ட் எஸ் கியூபுடைய கோஃபிஷியன்ட்னா க்யூவில் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே 3√2ன்றது கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆக்ட் ஆகுது. 3√2ன்றது இஸ் நாட் ஏ ரேஷனல் நம்பர், இட் இஸ் ஏ இரேஷனல் நம்பர். அப்போ அந்த இரேஷனல் நம்பரை நம்ம என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். ஆனால் இப்போ நமக்கு வந்திருக்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா √2 × 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை அழிச்சிட்றேன். தட் இஸ் அப்போ பாருங்கள் நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2. இது வந்திருக்கு இல்லைங்களா இந்த ரிசல்ட். இப்போ இதை நான் கேன்சல் பண்ணணும். இதை நான் கேன்சல் பண்ணுறதுக்கு √2 கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன், ஸ்கொயரு. அப்போ எஸ் கியூப் ப்ளஸ் 6x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 வந்துடுங்களா? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், த ஹோல் ஸ்கொயர். கிளியர் ஆகிடுச்சிங்களா? இப்போது நமக்கு நல்லா தெரிஞ்சுங்க, இதில் ஷார்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் பாலினாமியல் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த ஸ்கொயர் இந்த பவரை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், அதோட டிகிரி சொல்லிடலாம். இப்போ எக்ஸ் கியூப் தான் ஹையஸ்ட் பவர், எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் என்னதுக்கு வரும், எக்ஸ் பவர் ஆஃப் 6 வந்துடுங்களா? இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அப்போ இங்கே என்ன வரும், 9x பவர் ஆஃப் 4 வரும். அப்போ ஆக மொத்தத்தில் இப்போது ஹையஸ்ட் டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் எஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் பவர் ஆஃப் 6. அப்போ டிகிரி நமக்கு இங்கே என்ன தெரிஞ்சிச்சு, 6ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதோடு கண்டுபிடிச்சி நீங்கள் 6ன்ற வரும்போது டிகிரி 6ன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். பாலினாமியல் கேட்குறாக்க அப்டைன் த பாலினாமியல் அப்படின்னு கேட்குறாக்க இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூபிக் இது √2 + 5 கியூபிக் ரூட் ஆஃப் 5 அதுக்குண்டான ஒரு பாலினாமியலை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா we have to simplify another steps இல்லைங்களா? டிகிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இதோட முடிச்சிங்க, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஒரு பாலினாமியல் கொண்டு வரணும் ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஹையஸ்ட் பவர் இங்கே எக்ஸ் கியூபு, அப்போ ஹையஸ்ட் பவர் எக்ஸ் கியூபை ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் பவர் ஆஃப் 6. அதை தவிர எக்ஸ் பவர் ஆஃப் 6ஐ தவிர்த்து ஒரு ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு. அப்போது எது ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் இருக்கோ அதுதான் நமக்கு என்னது, ஒரு கொடுக்கப்பட்ட பாலினாமியலுக்கு டிகிரியாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ நமக்கு இங்கே எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர்னும் போதோ எக்ஸ் பவர் ஆஃப் 6 வந்துடுது. இங்கே 3x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா 9x பவர் ஆஃப் 4 தான் வருது. ஸோ ஹையஸ்ட் டிகிரியே இங்கே நமக்கு 6ன்றது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் they let √2 + cubic root of 5 is algebraic over q of degree டேஷ்னு கேட்டிருக்காங்க. டிகிரி தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே டிகிரி என்னங்க வந்துடும், 6. டிகிரி என்னங்க வரும், 6ன்னு வந்துடும். அவ்வளோதான், டிகிரி வந்து 6. புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறம் சிம்ப்ளிஃபை பண்ணி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வேணாம். டிகிரின்னு கேட்கும் போதோ ஹையஸ்ட் டேர்ம் இது ரெண்டுத்தில் எதுன்னு பாருங்கள், அந்த ஹையஸ்ட் டேர்முடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு பாருங்கள். அதுதான் வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணாலும் நமக்கு இதோடைய பாலினாமியல் டிகிரியை கிடைக்க போகுது. அதனால் டோன்ட் வேஸ்ட் த டைம். ஒரு பாலினாமியலாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிரஷன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு
do like this to find out the degree. Suppose polynomial கேட்டுறாங்க. Suppose polynomial கண்டுபிடிங்க, obtain the polynomial and as well as degree அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கே வந்து நமக்கு இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணால் தான் வேலைக்காகும். அப்போ பாருங்கள், இப்போ இங்கே என்ன இருக்குது, s cube plus 6x minus 5 the whole square இருக்குது. தட் இஸ் இங்கே என்ன பண்ணிக்கலாங்க, a plus b minus c the whole square ஃபார்மில் இருக்குங்களா. அப்போ இதை இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். a square plus b square plus c square that is x power of 6 plus 36x square plus 25. a square plus b square plus c square plus 2ab அப்படின்னு எடுத்திங்கன்னா நாங்கள் வரும் 12ங்களா. 6 2s are 12 x power of 4. அடுத்து இதை ரெண்டு எடுக்கிறோம், 13xங்களா. 6 5s are 13, 13 கூட 2 இது பண்ணிங்கன்னா மைனஸ் 13x வந்துடுங்களா, மைனஸ் 13x. அப்புறம் இது ரெண்டுத்தையும் பண்ணுறோம், இது ஏபி பிசி ஏசி. அப்போ என்ன வந்துடும், மைனஸ் 10x கியூப் வந்துடுங்களா. அது 2 10 இல்லைங்களா, 2 மைனஸில் இருக்குது, ஸோ எக்ஸ் கியூப். அப்போ மைனஸ் 10x கியூப் அப்படின்னு வருது. இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, ஸ்கொயரில் இருக்குது, a + b the whole square ஃபார்மில் இருக்குது. அப்போ 9x power of 4ங்களா ப்ளஸ் 4 ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 6 2s are 12x ஸ்கொயர். இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இதை நம்ம என்ன சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், x power of 6 ப்ளஸ் 36x ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் 2x power of 4 மைனஸ் 13x மைனஸ் 10x கியூப். இந்த 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுங்க. 9 2s are 18x power of 4 and 4 2s are 8 minus 8, 12 2s are 24 minus 24 x square equal to 0 வந்துடுங்களா. இப்போது பவர் டேர்ம்லாம் பவரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா கோயின்சைட் பண்ணணும். பவரில் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் என்னதுங்க, x power of 6ங்களா. வேறு எங்கேயா x power of 6 இருக்கா பாருங்கள், இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ x power of 6. அடுத்து என்னங்க இருக்குது, 5 இருக்கா பாருங்கள், 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள், 5 இல்லை. அடுத்து 4க்கு வந்தீங்கன்னா 12x power of 4 மைனஸ் 18x power of 4. இதை தவிர்த்து x power of 4 டேர்மே இல்லை. அப்போது மைனஸ் 18லேருந்து 12 போச்சுன்னா என்னங்க வரும், தட் இஸ் மைனஸ் 6ங்களா. அப்போ நம்ம என்ன போடலாம், மைனஸ் 6x power of 4 மைனஸ் 6x power of 4. x power of 4 டேர்ம் முடிஞ்சிடுச்சிங்களா. அடுத்து என்னங்க இருக்குது, கியூபிக் டேர்ம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயா கியூபிக் டேர்ம் இருக்கா, கோயின்சைட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 10x கியூப் இருக்குது, வேறு எங்கேயுமே கியூபிக் டேர்மே இல்லை. ஸோ கெப்ட் ஆஸ் இட் இஸ் மைனஸ் 10x கியூப். கியூபிக் டேர்ம் முடிஞ்சிடுச்சிங்களா. x power of 6 முடிஞ்சிடுச்சு, x power of 4 முடிஞ்சிடுச்சு, கியூபிக் டேர்ம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஸ்கொயர் டேர்ம் பார்த்தீங்கன்னா 36x ஸ்கொயர் மைனஸ் 24x ஸ்கொயர். 36ல் 24 போச்சுன்னா எவ்வளோங்க, இதில் ஒரு 6 இதில் ஒரு 6, தட் இஸ் 12x ஸ்கொயர் வந்துடுங்களா. தட் இஸ் ப்ளஸ் பெரிய நம்பர் எது 36. அப்போ 12x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்னங்க இருக்குது, எக்ஸ் டேர்ம் என்ன இருக்குங்க, ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, மைனஸ் 13x. வேறு எந்த டேர்மாவது இருக்குதா, மைனஸ் 13xஐ தவிர வேறு எக்ஸ் டேர்ம் இருக்குங்களான்னு பாருங்கள். x power of 6 ப்ளஸ் 36x ஸ்கொயர், வேறு 30 மைனஸ் வேறு எதனா எக்ஸ் டேர்ம் இருக்கா, இது x power of 4, இது பார்த்தீங்கன்னா 13x DAB DC AC அவ்வளோதான். அப்போ நமக்கு வந்து 13xன்றது காமனாக ஒரே ஒரு 13x தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்களா. 13x 6 5s are இங்கே பாருங்கள் 6 5s are 13xங்களா. இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது A இது B இது Cன்னு போதோ 2BC மைனஸ் 2BCனா மைனஸ் 13x இன்ட்டு 2 மைனஸ் 16x இங்கே வரும். இது மாற்றிக்கலாம், சாரி மைனஸ் 16x வரும். ஓகேங்களா. அப்போ நமக்கு மைனஸ் 16x எக்ஸோடைய டேர்ம் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ வி கெப்ட் 16x ஆஸ் இட் இஸ். தென் லாஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னங்க இருக்குது, 25 இருக்குது. அடுத்தங்க என்ன இருக்குங்க, மைனஸ் 8 இருக்குது.
25 இருக்குது, -8 இருக்குது. அப்போ 25ல் 8 போச்சுன்னா எவ்வளோங்க வரும்? தட் இஸ் 25ல் 5 போச்சுன்னா 20, ரிமைனிங் 3, 17 வந்துடுங்களா? ப்ளஸ் 17 is equal to 0 is equal to 0. அப்போ நமக்கு இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னங்க கிடச்சிருக்கு? x power of 6 minus 6x power of 4 minus 10x cube plus 12x square minus 16x plus 17 is equal to 0 is equal to 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா, என்ன சொன்னேன்? இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஹையஸ்ட்டு டிகிரி மட்டும் கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் இது வரைக்கும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் வேஸ்ட் த டைம். டிகிரின்னு கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்க, அதுக்கு ஸ்கொயர் எடுக்கும் போதோ அதுதான் திருப்பி ஹையஸ்ட்டாக பவராக வரப்போகுது. அப்போ எக்ஸ் கியூபுக்கு ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னா x power of 6 எக்ஸிஸ்ட் ஆக போகுது. அப்போது 6 இஸ் த டிகிரின்னு ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா. இப்போ இதுவும் அதே தானேங்க. x power of 6 minus 6x power of 4 minus 10x cube plus 12x square minus 16x plus 17 equal to 0. அப்போ this is the polynomial having இதோட டிகிரி என்னதுங்க? x power of 6. அப்போ x power of 6ன்னு என்ன அர்த்தம்? இதுதான் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸு. ஸோ இதுதான் வந்து இந்த பாலினாமியலுடைய டிகிரி, இந்த பாலினாமியலுடைய டிகிரி இல்லைங்களா. அப்போது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு பாலினாமியல் டிகிரி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ரூட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், அத்தனை ரூட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதானங்க கான்செப்ட்டு. அப்போ பாருங்கள், இது 6 இதோட டிகிரி என்ன? 6. அப்போ 6 ரூட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரூட்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதில் ஒரு ரூட்டு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு என்னங்க கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் கியூபிக் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ரூட், மீதி 5 ரூட்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. அப்போது இது ரூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல் திஸ் ஒன். இது ரூட்டாக இருக்கக்கூடிய பாலினாமியல் டிகிரி என்ன? 6. கிளியராக புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு விதமாகவும் கேட்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ரூட் டிகிரி கேட்கலாம், பாலினாமியலும் கேட்கலாம். ரெண்டும் கேட்டு ABCDயில் டிகிரி பாலினாமியல் டிகிரி பாலினாமியல் டிகிரி பாலினாமியல் கொடுக்கலாம். அல்லது டிகிரி மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கேன், இதோ இங்கே ஆப்ஷன் எழுதி போட்டிருக்கேன் இல்லைங்களா, 2 5 6 3 இது 4 ஆப்ஷன்ஸ் எழுதி போட்டிருக்கோம். இந்த 4 ஆப்ஷன்ஸில் கரெக்டான ஆப்ஷன் எதுங்க? 6. ஸோ டிக் சி, டிகிரி இஸ் 6. சப்போஸ் பாலினாமியலும் கேட்டிருக்காங்க அப்படின்னா யூ ரைட் திஸ் ஒன், கிளியர் ஆகிடுச்சிங்களா? கான்செப்ட் கிளியருங்களா? அப்போ வந்து இது அடிக்கடி ரெகுலராக கேட்குற ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் மோர் கான்சன்ட்ரேஷன் டு திஸ் லைக் திஸ் ஃபார்மேட் ப்ராப்ளம்ஸ். என்ன, ஒன்றா பாலினாமியல் கேட்கலாம், அல்லது டிகிரி கேட்கலாம், அல்லது ரெண்டுமே கேட்கலாம். பாலினாமியல் அண்ட் டிகிரி ரெண்டுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்றதை இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டிங்களா? அல்ஜிப்ரிக் ஓவர் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் தட் √2 ப்ளஸ் cubic root of 5, √2 plus cubic root of 5 is acting as a one of the root of the polynomial which is in terms of x, ஒரு பாலினாமியலோட ஒன் ஆஃப் த ரூட்டாக இது ஆக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒன் ஆஃப் த ரூட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னும் போது அது எந்த டிகிரிக்கு ஒன் ஆஃப் த ரூட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம டிகிரியை கண்டுபிடிக்கிறோம். டிகிரி என்னங்க இங்கே? 6. கிளியர் ஆகுதுங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கான்செப்ட் கொண்டு வரணும். இப்போ இதிலே இன்னொரு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இப்போ இது வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம், இன்னொரு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு √2 × √3 ஃபைண்ட் த டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு √2 × √3 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஆர் ஃபைண்ட் த டிகிரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னங்க அர்த்தம்? ஓவர் த கியூ. எப்பயுமே நல்லா கவனிச்சிங்க, ஓவர் எங்கே எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஓவர்னா என்ன அர்த்தம்? அந்த பாலினாமியலுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை.
அப்போ இங்கே பாருங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணுறோம்? இப்போ என்ன சால்வ் பண்ணுறோங்க? x ஈக்குவல் டு √2 இன்ட்டு √3ன்னு இருக்குது. திஸ் கேன் பி ரிட்டன் as x ஈக்குவல் டு √6ன்னு எழுதிக்கலாங்களா? x ஈக்குவல் டு √6ன்னு எழுதிக்கலாம். நமக்கு √6 ஓவர் க்யூவில் எடுத்துருக்கணும். ஓவர் க்யூவில் எடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? இட் ஷுட் பி கண்டைன்ஸ் ஈச் அண்ட் எவரி கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ஆஸ் ஏ ரேஷனல் நம்பர். அப்போ இங்கே என்னங்க இருக்குது? ரேஷனல் நம்பர் இருக்குது. அப்போ அதை எக்ஸாக்ஷனை கேன்சல் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √6 the whole square. அப்போ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6ங்களா? x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 6னா s ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. x ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சிங்களா? அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0னா இதோட டிகிரி என்னதுங்க? 2. தட்ஸ் ஆல். x ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ இதோட டிகிரி தட்ஸ் ஆல். கிளியர் ஆகிடுச்சிங்களா? அப்போது இதுவும் ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கேட்டாலும் சரி இப்படி கேட்டாலும் சரி, வாட் இஸ் த மீனிங்? தட் மீன்ஸ் we are going to find out the degree of the polynomial which is as the one of the root as √2 √3, which is one of the root as √2 into √3. √2 into √3 ஆக்ட் ஆக போகுது. இப்போ பாருங்கள், √6 இங்கே இன்க்ளூட் பண்ணுங்கள். √6 ஸ்கொயர் பண்ணால் 6, 6 minus 6 0. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். என்னங்க எடுத்துக்கிறோம்? என்ன எடுத்துக்கிறோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? இதுக்கு x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் கியூபிக் ரூட் ஆஃப் 5ன்னு எடுத்துருக்கோம். அதானங்க கியூபிக் ரூட் ஆஃப் 5. அப்போது இந்த வேல்யூஸை இங்கே எல்லா இடத்துலையும் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 ஈக்குவல் டு 0. 0 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரூட்ஸ். x ஸ்கொயர் மைனஸ் 6க்கு எப்படி ஒன் ஆஃப் த ரூட் நமக்கு கிடைச்சதோ, ஓகேங்களா? அதே மாதிரி x ஈக்குவல் டு √2 ப்ளஸ் கியூபிக் ரூட் ஆஃப் 5 இஸ் ஆக்டிங் as a one of the root. That is called here technical word algebraic over. Algebraic over means it acts as a one of the root of the polynomial over the field q. Over the field q means coefficient. இங்கே பாருங்கள், எல்லாத்துடைய கான்ஸ்டன்ட் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே எப்படி இருங்க? ரேஷனல் நம்பர்ஸில் இருக்குது. இரேஷனல் நம்பரே இல்லை. ரேஷனல் நம்பர் இருந்துச்சுன்னா ஓவர் க்யூன்ற கான்செப்ட் அடிபட்டு போயிடும். ஸோ அதை முக்கியமாக கவனிச்சுக்கணும். இதை கவனிச்சா போதும், நமக்கு ரிசல்ட் வந்துடும். கிளியராக புரியுதுங்களா? இப்போ நல்லா கிளியர் ஆகுதுங்களா? ஸோ இது வந்து கன்ஃபார்மாக ஒரு கேள்வி ரெகுலராகவே கேட்டுட்ருக்காங்க. ஸ்பிளிட்டிங் ஃபீல்டோ அல்லது டிகிரியோ அடுத்தது பாலினாமியலோ, இந்த மூணுத்தில் ஏதோ ஒரு கேள்வி ரெகுலராக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை நல்லா கோத்ரோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.